மிகச்சிறந்த பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன். வாராய் நீ வாராய் என்ற காலத்தால் அழியாத பாடலை பாடியவர் திருச்சி லோகநாதன் அவர்கள். உலவும் தென்றல் காற்றினிலே, இனிமையான பாடல்கள் அவர் காலத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். 1950 காலகட்டம். அப்பந்தான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், டாக்டர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்றவர்களெல்லாம் திரைத்துறையில் அடியெடுத்து வைத்த ஒரு காலகட்டம். இவங்க 3 பேருக்கு அவர் பாடலைனாலும் இவங்க 3 பேருடைய படங்களில் பாடியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் நம்முடைய திருச்சி லோகநாதன் அப்படின்னு சொல்லலாம். கப்பலோட்டிய தமிழன் படத்தில் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற அந்த பாடல் உணர்ச்சி பெருக்கோட பாடியிருப்பார். ஏன் திருச்சி லோகநாதனை பற்றி இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ஆண்டு தான் அவருடைய நூற்றாண்டு. 1924 ஜூலை 24 பிறந்தவர் திருச்சி லோகநாதன் அவர்கள். அவருடைய பாடல்கள்லேயே ஒரு மைல்கல்லான பாடல் அப்படின்னு சொன்னால் மாயா பஜார் படத்தில் வரக்கூடிய பாடல். அதில் பார்த்தீங்கன்னா VS ரங்காராவ் நடிச்சிருப்பார். அந்த கடோட்கஜனுடைய அந்த அகோர பசியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அந்த காட்சி. பாடல் பாடுகிறவரும் அதே மாதிரியான உணர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு பாடல் எதிர்பார்ப்போடு இருக்கும். அப்போ அவர் பாடியிருப்பார், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படிங்கிற அந்த பாடல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து திருச்சி லோகனுடைய புகழை உச்சிக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 13 படங்களில் துணை நடிகராகவே இருந்து முதல்ல கதாநாயகனாக வாய்ப்பு கிடைத்த படம் மந்திரிகுமாரி. அந்த படத்தில் நம்பியாருக்காக ஒரு பாட்டை இவர் பாடியிருப்பார். அப்படி பல பாடல்களை பாடியவர் திருச்சி லோகநாதன் அவர்கள். அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மத்தியான சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்திருக்காராம். அதற்கப்புறம் திரும்பி அவர் பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. அவருடைய எண்ணம் கவனம் முழுக்க எல்லாமே இசையிலேயே இருந்தது. காரணம், அவருடைய உறவினரான தியாகராஜ பாகவதர் அப்பொழுது கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டம். அவரை போலவே தானும் வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா மகாதேவன், இசையமைப்பாளர் மகாதேவன், KV மகாதேவன் அவர்கள், MS விஸ்வநாதன், மெல்லிசை மன்னர், அவருடைய காலகட்டம். அப்போ அவர்கள் எல்லோருக்கும் ஏற்ற குரலாக திருச்சி லோகநாதனுடைய குரல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். திருச்சி லோகநாதன் ஒரு முறை அப்போ பிரபலமாக இருந்த நடிகை ராஜகாந்தம் அவர்களை பார்க்க போகிறார். அப்போ ராஜகாந்தத்தினுடைய மகள் ராஜகுமாரியை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அந்த அம்மாவை தன்னுடைய வாழ்க்கை துணையாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவங்க 2 பேருக்கும் 13 குழந்தைகள் பெறுகிறது. அதாவது திருச்சி லோகநாதன் அவர்கள் அவருடைய தாயினுடைய 5 பிரசவத்தை பார்த்தவர். அவருடைய மனைவிக்கு 13 குழந்தைகள் பிறந்தாங்க. அப்படி ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு அவரை சொல்லலாம். அவருடைய பாடல்கள் ஒரு பெரிய மைல்கல் தமிழ் சினிமாவில். அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு ஒரு குடிகாரனுடைய மனைவி குடிகாரனும் பாடுகிற மாதிரியான ஒரு பாட்டல். அது மட்டும் இல்லை, ஆசையே அலை போலே, அப்படி இன்றைக்கும் நம்முடைய இதயங்களில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு மெல்லிசையான ஒரு பாடல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். கண்களும் கவி பாடுதே, இப்படி எத்தனையோ பாடல்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு புகழினுடைய உச்சியில் இருந்த மிகப்பெரிய ஒரு கலைஞன். அவருடைய நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லைங்க, அவர் பாடல் துறையில் மட்டுமல்ல, பாரதியார் பாடல்களை அவர் பாடி உயிர் கொடுத்த மாதிரி யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தை மையப்படுத்திய, குடும்ப உறவுகளை மையப்படுத்திய, நல்ல கதை அம்சம் உள்ள படங்களுக்கெல்லாம் இவருடைய பாடல்கள் உயிர் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு வந்த காலகட்டத்தின் மாற்றத்துக்கு அப்புறம் அவருக்கு பாடல் வாய்ப்புகள் சரியாக அமையாதனால அவர் அதை தவிர்த்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.